சூப்பராக கொத்து சப்பாத்தி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சப்பாத்தி செய்கிறதுக்காக 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 3 முட்டை, கருவேப்பிலை இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதமாக இருக்கக்கூடிய சப்பாத்தியும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பிச்சு வச்ச சப்பாத்தியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிரும். லாங் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க.